ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த கார்னை வச்சு ஒரு ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் சிக்கன் மன்சூர் சூப் போட்டப்போ அவங்க ஒரு வெஜ் சூப்பும் பண்ணி போடுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கார்னை வச்சு ஒரு வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல கார்னை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். இப்போ ஆரம்பத்தில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு கார்ன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி அப்புறம் பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன், அப்புறம் அரை கப் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் அரை கப் அளவுக்கு கேரட், இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பீன்ஸும் கேரட்டும் ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கார்னை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 2 நிமிஷம் பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இதில் இப்போ தேவையான உப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகு பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டு இறக்குனா போதும், ஒரு டேஸ்டான வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. சூப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த விண்டர் சீசனுக்கு நீங்கள் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப் ரெண்டுமே நம்ம வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த சூப் பார்த்தீங்கன்னா கஃப் ஆர் கோல்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.